வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்பைசி பேன்கேக். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸ்பைசி வெஜ் பேன்கேக் செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், சொரக்காய், சவ் கேப்சிகம், கேரட், வெங்காயம் எல்லாம் எடுத்திருக்கேன். சொரக்காய், சவ் இந்த மாதிரியான காய்கறிலாம் சின்ன பசங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி பேன்கேக் செய்யும்போது சேர்த்துக்கிட்டா ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, சவ் சொரக்காய் இதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு அரிப்பு வச்சு திருவிக்கலாம். இது மாதிரி எல்லா காய்கறிலையும் திருவி வச்சாச்சு. சொரக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம்னு உள்ள விதையை எடுத்துகிட்டு திருவியிருக்கேன். முட்டைக்கோஸ், வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சவ் இது கூடவே ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா அதையுமே சேர்த்துக்கலாம். அதுவுமே நம்ம ஈஸியாக வெந்துடும். காய்கறி எல்லாமே துருவினதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். பைண்டிங்காக 1/2 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம இட்டாலியன் ஸ்பைசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸா சீசனிங் கூட இதில் போட்டுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மைதா, அரிசி மாவு, சில்லி பவுடர் வேண்டான்னு நினச்சோன்னா பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சொரக்காய், சவ் இந்த மாதிரி தண்ணி விடுற காய்கள் நிறைய சேர்த்துருக்கிறதுனால தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்குவேன். இது இப்போ கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்குது. அதனால இது கூட கொஞ்சம் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ இது கரெக்டாக இருக்கும். நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கிறதுனால இதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த காரம் தேவையில்லைன்னா நம்ம சில்லி பவுடர் கூட சேர்க்க தேவையில்லை. பெப்பர் பவுடர் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். சொரக்காய், சவ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இருக்க தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பேன்கேக் செஞ்சுட்டா கிறிஸ்பியாக நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சூடாயிருச்சு. இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போது தான் நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவுட்டர் லேயர் அடிப்பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மெல்லமாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்கு. அதே மாதிரி அடியில் உள்ள பக்கமும் வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க விரும்புறதில்ல. இந்த மாதிரி பேன்கேக் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது. இதிலே நம்ம முள்ளங்கியையும் சேர்த்துக்கலாம். ஆனால் முள்ளங்கியில் ஒரு பச்சை வாசனை இருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கிட்டு இதோடு சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால நம்ம பச்சையாக தான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குறோம். அதுவுமே நல்லா க்ரன்ச்சியாக வெந்துடும். இந்த சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பைண்டிங்காக இதில் நான் மைதா சேர்த்துருக்கேன். மைதா சேர்க்க வேண்டாம்னு நினச்சோன்னா அதுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஸ்பைசி வெஜிடபிள் பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஹாட்டாக கெச்சப்போடு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.